சின்ன ஸ்டோரி கேட்கலாமா? ஸ்டோரி வந்து பென்னி பற்றி நம்ம இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி கேட்கலாம். சரியா? ஒரு ஊரில் பென்னி இருந்தானா. பென்னி சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க டேடி இறந்துட்டாராம். அவங்க மம்மி மட்டும் இருந்தாங்களாம். அவங்க டேடி இறந்த உடனே அவங்க மம்மி என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய சிட்டிக்கு பென்னியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். அங்கே வந்த கொஞ்ச நாளையில் அவங்க மம்மி சிக்காயிட்டாங்களாம். சிக்காயிட்டு மம்மியும் இறந்துட்டாங்களாம். அப்போ பென்னி கூட யாருமே இல்லையாம். பாவம் இல்லை பென்னி, தனியாக இருந்தானா. மம்மி டேடி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு ஃபுட் இல்லாமல், இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல், ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் பென்னிக்கு இருந்துச்சான். அதனால பென்னி என்ன பண்ணானா, ஒரு நியூஸ் பேப்பர் செல்லர் பாயா ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணானா. அதில் வர கொஞ்சம் காசு வச்சு அவன் இருந்துட்டு இருந்தானா. ஆனால் அந்த காசு அவனுக்கு பத்தவே இல்லையாம். சாப்பிட்றதுக்கு அது போதுமானதா இல்லையாம். அதனால அவன் என்ன பண்ணுவானா, ஷாப்பில் போயிட்டு யாரும் பார்க்காம நைஸாக ப்ரெட் எடுத்துட்டு சாப்பிட்ருவானா. அப்புறமா ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்ருவானா. பிஸ்கட்ஸு இந்த மாதிரி நைஸாக எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணிட்டு சாப்பிடுவானா. ஏன்னா அவனுக்கு வேற வழி இல்லைல்ல. மம்மி இல்லை, டேடி இல்லை, இருக்கிற அந்த கொஞ்சம் காசு அவனுக்கு பத்தலை. அதனால இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தானா. அவனுக்கு இருக்கிறதுக்கும் இடம் இல்லைன்னு சொன்னல. அதனால அவன் என்ன பண்ணானா, அப்படியே தேடிட்டே போகும்போது ஒரு ஷாப் இருந்ததான். அந்த ஷாப்புக்கு பின்னாடி ஒரு வுட்டனில் ஒரு ஷெட் இருந்ததான். அந்த ஷெட்டு யாரும் இல்லையா. அதனால பென்னி அந்த ஷெட்டில் இருக்கிறதுக்கு உள்ளே போயிட்டு அங்கே இருந்தானா. இப்படி தினமும் இருக்கும்போது அவனுக்கு நைட்டில் வந்து தூங்கணுன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் மம்மி டேடி இருக்காங்க, எல்லார் கூடயும் சேர்ந்து படுத்துக்குவோம்ல. ஆனால் பென்னிக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதனால தினமும் என்ன பண்ணுவானா, ஸ்ட்ரீட்ஸில் போய் சுற்றிட்டு வந்து லேட் நைட் வந்து படுத்து தூங்குவானா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சான், ரொம்ப நேரம் தூக்கமே வராதனால எப்போ போலையும் அந்த ஸ்ட்ரீட்ஸில் நடந்து போயிட்டு இருந்தானா. போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஷாப்னு நினச்சிக்கிட்டானா. அங்கே போய் பார்த்தா லைட் எரியுதான். ஓ, இது ஏதோ ஷாப் மாதிரி இருக்குது, லைட் எரியுது, நான் என்னதுன்னு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது ஒரு பியூட்டிஃபுல் சாங் அங்கே பாடிட்டு இருந்தாங்களாம். அது கேட்டுக்கிட்டே இருந்தானா. ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக டோரை திறந்து உள்ளே போனானா. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு அங்கிள் வந்தாராம். அந்த அங்கிள்லேருந்து ஒரு புக்கு ஓப்பன் பண்ணாராம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெஷர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாராம். உடனே பென்னிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ட்ரெஷரா, எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, நான் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டானா. அது ஓப்பன் பண்ணி ஒரு கோல்டன் பேஜ் இருந்ததா. இதுதான் அந்த ட்ரெஷரு. இந்த ட்ரெஷர் உனக்கு வேணும்னா ஜீசஸ் கிட்ட வந்தீங்கன்னா, ஜீசஸ் உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெஷர் உனக்கு சொந்தமாகும். இங்கே ஹெவனில் இருக்குது. ஹெவனில் பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஒருத்தருக்கும் கோல்டன் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. அந்த ட்ரெஷர் உனக்கு வேணும்னா ஜீசஸ் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொன்னாராம். உடனே பென்னி யோசித்தானா, ஐயோ நான் எப்படி ஜீசஸ் எனக்கு ஃப்ரெண்டாவார், நான் எப்படி அவரை ஃப்ரெண்டாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் இன்னொரு பேஜ் டர்ன் பண்ணாராம். மண்ணா பிளாக் கலரில் இருந்துச்சான். உடனே அங்கிள் சொன்னாரா, இந்த பிளாக் கலர் வந்து நீ செய்கிற ஒரு தப்பு, தவறு, பொய் சொல்கிறது, டிசோபே பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது, ஜெலஸாக இருக்கிறது, இது எல்லாமே உனக்குள்ளே இருந்ததுன்னா உன் ஹார்ட்டு பிளாக்காக இருக்கும். அப்போ ஜீசஸ் உனக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பென்னி ரொம்ப சேட் ஆகிடுவானா. ஏன் தெரியுமா? தினமும் அதுதானே அவன் பண்ணுறான். அதனால ரொம்ப சேட் ஆயிட்டானா. அதுக்கப்புறமா அங்கிள் ஒரு ரெட் கலரில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணாராம். அதை பார்த்த உடனே
இது என்னவா இருக்கும்? பென்னி யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கிள் சொன்னாராம், இது ஜீசஸோடைய பிளட்டுக்கு பிளட்டு. இப்போ இது வந்து நீ ஏசப்பா என்னோட ஹார்ட்ல நீங்க வாங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை வாஷ் பண்ணுங்க, எனக்குள்ள இருக்கிற ஸ்டீலிங்கு, பொய் சொல்றது, ஃபைட்டிங்கு, ஜெலஸ் இதெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு நீ கேட்டேன்னா ஏசப்பா உன் ஹார்ட்குள்ள வந்துடுவாரு. உன் ஹார்ட் ஒயிட் ஆயிடும். அப்ப நீ ஹெவனுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே பென்னிக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சான். ஓகே, அப்போ அப்போ அந்த அங்கிள் சொன்னாரா, யாருக்கெல்லாம் இந்த ஹெவனுக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஜீசஸ் உனக்கு ஃப்ரெண்டா ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, யூ கம் அண்ட் மீட் மீ ஆஃப்டர் திஸ் மீட்டிங் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே பென்னிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான். மீட்டிங் முடிஞ்ச உடனே பென்னி நின்றுட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் வந்து பார்த்துட்டாராம். ஹே, ஹூ ஆர் யூ, வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பென்னி போய் அந்த அங்கிள் கிட்ட பேசினாராம். இந்த மாதிரி ஜீசஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் ஆசையா இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், வாட் யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்து ஜீசஸ் கிட்ட நீ பண்ற எல்லா ராங் டூயிங்க்கும் ஜீசஸ் கிட்ட சாரி கேட்கணும். நீ பண்ற ஸ்டீலிங்க்கு, ஃபைட்டிங்க்கு, ஜெலஸ்க்கு, டிசோபீடியன்ஸ்க்கு இது எல்லாமே நீ சாரி கேட்டேன்னா ஜீசஸ் வில் கம் இன் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்ல உடனே பென்னி யோசித்தானா, ஐயோ தினமும் நம்ம இதை தானே பண்றோம், இப்போ நம்ம சாரி கேட்டுட்டோம்னா அப்புறம் தினமும் நம்மளுக்கு யார் ஃபுட்டு தருவாங்க, நான் எப்படி சர்வைவ் பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தானா. அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஓகே ஐல் அக்செப்ட் ஜீசஸ் அஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி அந்த அங்கிள் சொன்ன உடனே பென்னி ப்ரேயர் பண்ணானா. ஜீசஸ் கம் இன் டு மை ஹார்ட், வாஷ் மீ, கிளென்ஸ் மீ வித் தை ப்ரெஷஸ் பிளட், ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஜீசஸ் அவன் ஹார்ட்குள்ளே வந்துட்டாராம். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் பென்னி சொன்னானா, என்கிட்ட பைபிளும் இல்லை படிக்கிறதுக்கு, எனக்கு இருக்கிறதுக்கு இடமும் இல்லைன்னு அந்த அங்கிள் கிட்ட சொல்லும் போது அங்கிள் சொன்னாரா, நீ ஜீசஸ்க்கு ப்ரேயர் பண்ணு, ஜீசஸ் வில் ஹெல்ப் யூ, ஹில் பி வித் யூ அப்படின்னு சொன்னாராம். உடனே அதோட கூட யோவான் 1:12 ஜான் 1:12 படிச்சு சொன்னாராம். யாரெல்லாம் ஜீசஸ் அக்செப்ட் பண்ணுவாரோ he'll give the you can be the son of God அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ஸ் படிச்சு சொன்னாராம். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா பென்னி வீட்டுக்கு வந்துட்டானாம். வீட்டுக்கு வந்த உடனே நல்லா படுத்து தூங்கினான். அன்னைக்கு தூங்கிட்டு காலையில ஆஸ் யூஷுவல் பேப்பர் போடுறதுக்காக போகும்போது மற்ற பேப்பர் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க கூட இருக்கிறவங்க அவங்க எல்லாமே, என்ன பென்னி இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, என்ன எங்கள் கூட சண்டை போட மாட்டேங்கிற, வை யூ ஆர் நாட் ஃபைட்டிங் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பென்னியை டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பென்னிக்கு பயங்கரம் கோவம் வருது. உள்ளுக்குள்ள அவ்வளோ கோவம், அவ்வளவும் அடக்கிட்டு எஸ்பா ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தானாம். அதுக்கப்புறம் டீஸ் பண்ணது அவன் அவன் கண்டுக்காம போயிட்டானான். அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சான், அந்த ஊரில் ரொம்ப பனி பெய்ய ஆரம்பிச்சது. ஸ்னோஃபால் நிறைய ஸ்னோவாக இருந்ததாம். அன்னைக்கு நைட்டு அவன் தூங்குறதுக்காக போய் படுக்கும்போது அவன் ஷெட்டில் வந்து அவன் இருக்கிறது ஒரு உட்டன் ஸ்மால் ஷெட் இல்லை, அது பத்துமா, குளிராக இருந்ததுன்னா நம்ம நிறைய பெரிய பெரிய பிளாங்கெட் எல்லாம் போத்திக்குவோம்ல, ஆனால் எதுவுமே இல்லை பென்னிக்கு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் படுக்கும்போது ஃபுல்லாக ஸ்னோஃபால் நிறைய இருந்ததுனால அவனால் அந்த குளிர் தாங்கவே முடியலையாம். அவன் கை மறுத்துருச்சான், அவனுடைய கால் மறுத்துருச்சான், அவன் நெக்கு மறுத்துருச்சான். அப்போ இப்படியே கத்திட்டே இருந்தானா, ஜீசஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜீசஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தானா. அப்போ அந்த வழியா ஒரு போலீஸ்மேன் போகும்போது, என்ன இங்க ஒரே ஏதோ சத்தம் கேக்குது, எங்க கேக்குதுன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்கும்போது அது ஒரு பழைய ஷெட்ல அந்த பென்னி படுத்துட்டு இருந்ததை பார்த்தாராம்.
பார்த்த உடனே போலீஸ்மேன் என்ன பண்ணாராம், ஐயோ இந்த குளிர்ல இந்த பையன் இந்த மாதிரி இருந்தான்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அவனை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாராம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைமு பென்னி ஒரு நல்ல க்ளீன் பெட்ல படுக்கிறது. அத்தனை நாள் அவனுக்கு பெட் இருந்ததா? இல்ல. அது ஃபர்ஸ்ட் டைமா அந்த பெட்ல படுக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததாம். ஆனா ரொம்ப சிக்கா இருந்தான். படுத்துட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து கேட்டாங்களாம், பென்னி உனக்கு ஏதாவது வேணுமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது பென்னி சொன்னானா, எனக்கு வந்து பைபிள் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே அந்த நர்ஸ் என்ன இந்த பையன் பைபிள் கேட்குறான்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டாக்டர் வந்தாராம். டாக்டர் வந்து நர்ஸ் கிட்ட சொன்னாராம், பென்னி வந்து ரொம்ப சிக்கா இருக்கான், அவன் உயிரோட இருப்பான்னு தெரியாது, அவ்வளோ சிக்கா இருக்கிறான், அதனால பென்னிக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட சொல்லும்போது திரும்பவும் நர்ஸ் போயிட்டு கேட்குறாங்க, பென்னி யூ டூ யூ வாண்ட் எனிதிங் அப்படின்னு கேட்கும்போது திரும்பவும் பென்னி கொஞ்சம் மெல்லிய சத்தம், அவனால பேசவே முடியல, வாய்ஸே வரல. அவ கேட்குறான், எனக்கு பைபிள் வேணும் அப்படின்னு. சரி என்ன இந்த பையன் திரும்பவும் பைபிளே கேட்குறான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடி ஒரு பைபிள் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவனுக்கு அந்த நர்ஸ் சொன்னாங்களா, இது எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே பென்னி சொன்னானா, ஜான் காஸ்பல் எடுங்க அப்படின்னு சொன்னானா. அதனால அந்த நர்ஸ் எடுத்துட்டு அவனுக்காக ஜான் காஸ்பல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுட்டே வரும்போது அந்த அங்கிள் சொன்னார்ல, யோவான் 1:12 ஜான் 1:12 யாரெல்லாம் ஏசப்பாவை ஏத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்களை ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி 12வது 12th verse வரும்போதே பென்னிக்கு ஒரே சந்தோஷம். ஆமா, நிறுத்துங்க, நான் ஐ ஆம் சன் ஆஃப் காடு, நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட சொன்னாராம். சொல்லும்போது டாக்டரும் வந்தாங்களாம். அப்போ அவங்க 2 பேரை பார்த்து பென்னி கேட்டானா, நான் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன், டூ யூ வாண்ட் டு பிகம் சன்ஸ் ஆஃப் காட், நீங்களும் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தாதான், என்ன இந்த பென்னி இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்களும் ஏசப்பா பிள்ளைங்களா ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஷர் இருக்கு, ஹெவனுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னாராம். சொன்ன உடனே அவங்களும் கேட்டுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா நர்ஸ் மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறமா படுத்தானாம். அதுதான் அவனுடைய கடைசி தூக்கம். அப்படி படுத்து தூங்கும் போதே அவன் இறந்துட்டானான். பென்னி இறந்துட்டு ஹெவனுக்கு போயிருப்பான்ல, ஹெவன்ல ஏசப்பாவை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ, தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மீ ஆஸ் யுவர் சன் அப்படின்னு நல்லா நிறைய ஜீசஸ் கிட்ட சொல்லியிருப்பான்ல. எனக்கு வந்து ஹெவனை கொடுத்தீங்க, உங்க ஜீசஸ் ஃபேமிலியில என்னை சேர்த்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா அப்படின்னு ஏசப்பாவை கட்டி பிடிச்சி சொல்லியிருப்பான்ல. இந்த மாதிரி நீயும் ஜீசஸ் ஃபேமிலிக்குள்ள வரணும், ஜீசஸ் உன் ஃப்ரெண்டா ஆக்கிக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? ஆசையா இருந்ததுன்னா பென்னி ப்ரேயர் பண்ணால அதே ப்ரேயர் நீயும் பண்ணியண்ணா, ஏஸ்பா என் ஹார்ட்குள்ள வாங்க, என்னை வாஷ் பண்ணுங்க உங்க பிளட்னால, உங்க பிள்ளையா என்னை ஏத்துக்கோங்க, நானும் உங்க பிள்ளையா உங்க ஃப்ரெண்டா நானும் இருக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படி நீ இன்னைக்கு கேட்டியன்னா நீயும் ஏஸ்பாவுக்கு ஃப்ரெண்டா ஆக்க முடியும். பென்னி அங்க போய் ஒரு பெரிய புக் இருந்ததாம். அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தப்போ அதுல அவன் பேர் இருந்ததான், புக் ஆஃப் லைஃப். அந்த புக் ஆஃப் லைஃப்ல டர்ன் பண்ணும்போது பேஜஸ் அன்னைக்கு நைட்டு அந்த ஷாப்ல லேட் நைட்டு அந்த லைட் எரியிற இடத்துல அவன் கன்ஃபஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணால அந்த டேட் போட்டு அவன் பேர் இருந்ததான். தம்பி தங்கச்சி, உங்களுக்கும் உங்க பேரு அந்த புக் ஆஃப் லைஃப்ல இருக்கணும், நானும் ஜீசஸ்க்கு ஃப்ரெண்டா ஆகணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீயும் அந்த குட்டி ப்ரேயர் பண்ணுவியா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ண மூடலாமா? அன்புள்ள இயேசுப்பா,
பென்னி போல கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்துல பரலோகத்துல பிள்ளைகளும் சேர்க்கப்பட யாரெல்லாம் அறிக்கை செஞ்சிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய பெயர்களும் ஜீவ புத்தகத்துல எழுதப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.